பிச்சைக்காரனிடம் பிச்சை எடுக்காதீர்கள். ஒரு சமயம் ஒரு ராஜா தனது ராஜ்யத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த காட்டுப்பகுதியில் உள்ளே செல்ல செல்ல நாலாபுறமும் காரிருள் அதிகரித்து கொண்டே போனது. மேலும் பின்பு கனத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. ராஜா விரைவாக திரும்பி தனது அரண்மனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று ஒரு மான் புதர்களிலிருந்து குதித்து முன்னே வந்தவுடன் குதிரை மிரண்டது. குதிரை வேகமாக மேல் நோக்கி குதித்து அதிவேகமான பாய்ச்சலோடு ஓட ஆரம்பித்தது. இதனால் ராஜா கீழே விழுந்து அந்த காட்டுக்கு மையத்தில் மயக்கமடைந்து விட்டார். ராஜாவுக்கு உணர்வு திரும்பும்போது நாலாபுறமும் காரிருள் சூழ்ந்திருந்தது மற்றும் அவரது காலில் பலத்த அடிபட்டிருந்தது. மழையில் காயம் ஈரமாகி சேற்றினால் மூடப்பட்டிருந்தது. இருப்பினும் ராஜா தைரியத்தை வரவழைத்து கொண்டு மரத்தின் கிளையை தனது ஊன்றுகோலாக பயன்படுத்தி கொண்டு அரண்மனையை நோக்கி பயணத்தை தொடங்கினார். பல மணி நேரங்களுக்கு பின்பு தாம் வழி தவறியதை அவர் உணர்ந்தார். அவர் ஒரு குடிசையை அடையும் வரை நடந்து கொண்டே இருந்தார். அங்கு அவருக்கு ஜன்னலின் வழியாக ஒரு விளக்கின் ஒளி தென்பட்டது. அவர் கதவை தட்டியவுடன் ஒரு எளிமையான விவசாயி அவரை வரவேற்றார். அவரது நிலைமையை கண்டவுடன் விவசாயி அவரை உடனே உள்ளே அழைத்துச் சென்றார். விவசாயி அவரை ஒரு சாதாரண பயணியாக இருக்கக்கூடும் என்று நினைத்தார். அவர் ராஜாவிற்கு உணவளித்து அவரது காயத்திற்கு மருந்து தடவி மற்றும் உடுப்பதற்கு புதிய ஆடைகளை கொடுத்தார். விவசாயி அவரை இரவில் அந்த குடிசையிலேயே ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் காலையில் தமது பயணத்தை தொடங்குமாறு கூறினார். அடுத்த நாள் ராஜா எழுந்தவுடன் அவரது உள்ளம் அன்பு மற்றும் தாராள மனப்பான்மை நிரம்பிய அந்த விவசாயியின் மீது நன்றியால் நிறைந்திருந்தது. நல்ல மனிதரே, நான் இந்த நாட்டின் ராஜா. இது எனது மோதிரம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ராஜா கூறினார். என் மீது நீங்கள் காட்டிய கருணைக்கு நான் என்றென்றைக்கும் கடன்பட்டவனாவேன். உங்களுக்கு எப்போது எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயவு செய்து அரண்மனைக்கு வந்து இந்த மோதிரத்தை காட்டுங்கள். என்னுடைய காவலாளி உங்களை நேராக என்னிடம் அழைத்து வருவான். என்னால் உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். சிறிது காலம் சென்றது. விவசாயிக்கு ஏதோ பிரச்சனை வந்தது. அப்போது அதற்குண்டான தீர்வை ராஜா அளிக்கக்கூடும் என்று அவர் நினைத்தார். அதனால் அவர் அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் முறையிட தீர்மானித்தார். ராஜாவின் காவலாளி மோதிரத்தை பார்த்தவுடன் உடனே அவரை நேராக ராஜாவின் சொந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். ராஜா பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததால் காவலாளி விவசாயியை மௌனமாக காத்திருக்கும்படி கூறினார். ராஜா இரு கைகளையும் மேலே உயர்த்தி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருப்பதை விவசாயி கண்டார். மண்டிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ராஜா பிரார்த்தனையை முடித்து எழுந்தவுடன் விவசாயியிடம் தான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வணக்கம் ராஜா என்று விவசாயி மிக பணிவுடன் கூறினார். இப்போது தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு கூறுவீர்களா? ஏன் கூடாது? ராஜா கூறினார். நான் எனது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இறைவனின் உதவியை நாடிக்கொண்டிருந்தேன். எனது நாட்டில் அமைதி மற்றும் சாந்தி நிரந்தரமாக நிலவுவதற்காக அவருடைய உதவியை நாடிக்கொண்டிருந்தேன். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் ராஜா என்று விவசாயி கூறினார். இப்போது நான் செல்வதற்கு உத்தரவு கிடைக்குமா? ஏன், என்ன ஆயிற்று? ராஜா ஆச்சரியமாக கேட்டார். நீங்கள் என்னிடம் உதவி கேட்க வரவில்லையா? வணக்கம் ராஜா, தாங்கள் யார் கதவை தட்டி உதவி கேட்டீர்களோ நானும் அவரையே கதவை தட்டி உதவி கேட்கிறேன். ஐயமின்றி தாங்கள் ராஜாக்களின் ராஜா ஆவீர்கள். ஆனால் நாம் அனைவருமே இறைவனது கதவை தான் தட்டுகிறோம் என்பதை பார்த்தேன். அதனால் நானும் அவரிடமே உதவியை கேட்டு வேண்டுவேன்.